உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தவக்காலம் 2ஆம் ஞாயிறு 16/3/2025. திருப்பலி முன்னுரை. இழப்பதில் மகிழ்ச்சி பெறுவோம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது தவக்காலம் 2ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் முதல் வாசகம் ஆபிரகாம் தம் இனத்தாரையும் வாழ்ந்த மண்ணையும் விட்டுவிட்டு இறைவன் காட்டிய நாட்டில் குடியேறினார் என்பதையும், 2ஆம் வாசகம் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் அறிக்கையிட்டும் நற்செய்தியின் மூலம் நமக்கு மீட்பு உண்டு என்ற நம்பிக்கையையும் தூய பவுலடியார் நமக்கு தருகிறார். நற்செய்தி வாசகத்தில் தோற்ற மாற்ற நிகழ்வின் மூலம் இயேசு துன்பங்கள் வழி வாழ்வு, சிலுவை வழி மீட்பு என்பதை உணர்கிறார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றார் இயேசு. அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்கிறார் தூய பவுலடியார். இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் பொருள்களை குவிக்க குவிக்க மக்கள் மன நிம்மதியை இழக்கின்றனர். பிறருக்கு கொடுப்பதிலும் பகிர்தலிலுமே இன்பம் உண்டு என்பதை உணர்வோம். இறைவனின் மக்களாய் வாழ்வோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 5 முதல் 12, மேலும் 17 முதல் 18, மேலும் 21 முடிய. முதல் வாசக முன்னுரை. கல்தேயர் நாட்டிலிருந்து அழைத்த இறைவன் மீது ஆபிரகாம் நம்பிக்கை கொண்டார். எனவே கடவுள் ஆபிரகாமிடம், உன் வழிமரபை வானத்து விண்மீன்களைப் போல பலுக செய்வேன் என்றும், யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள நிலப்பகுதியை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தருவேன் என்று வாக்களித்தார். ஆபிரகாம் கடவுளிடம் இருந்து பெற்ற கொடைகளுக்காக நன்றி பலி செலுத்தினார் என்று கூறும் தொடக்க நூலின் வாசகத்தை கேட்போம். 2ஆம் வாசகம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 17 முதல் அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முடிய. 2ஆம் வாசக முன்னுரை. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் தூய பவுலடியார் தரும் நலமிகு செய்தியாவது: சிலுவைக்கு எதிராய் இருப்பவர்கள் போன்று நடக்காமல் இயேசு கிறிஸ்துவைப் போல இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி நடக்கும் என்னை போன்று வாழுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் இருந்து வந்த நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்து தம் ஆற்றலால் நம் உடலை மாட்சிக்கு உரியதாய் மாற்றுவார். எனவே மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்கிறார். வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். விசுவாசிகள் மன்றாட்டு. நம்பிக்கை கொள்வோரை நலங்களால் நிரப்பும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும். அவர்கள் மக்கள் அனைவரின் ஆன்மீக வாழ்வுக்கு நல்ல எடுத்துக்காட்டாய் விளங்கிட வேண்டுமென்றும், உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும், இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் அமைதியும் ஆற்றலும் வழங்கும் அன்பு இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் நாட்டின் உயர்ந்த கோட்பாட்டை சிதைத்திடாமல் அனைத்து மக்களும் அன்பும் அமைதியும் பெற வேண்டும் என்றும், மக்கள் மனமகிழ்வுடன் வாழும் நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தையும் அறிவாற்றலையும் வழங்கும் அன்பு இறைவா, அரசு தேர்வு எழுதி கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும்.
கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை மனதில் கொண்டு மாணவர்கள் மன மகிழ்வுடன் படிக்க வேண்டும் என்றும் நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். அடிமைத்தலைகளை அகற்றும் அன்பு இறைவா, நவீன உலகில் எங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் அலைபேசி, வலைதள விளையாட்டுக்கள், மது போன்றவற்றில் எங்கள் நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்காமல் நல்லன செய்து உமக்கு உகந்த நன்மக்களாய் வாழ வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு வழங்குபவரே, அன்பு இறைவா, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் நீக்கி அன்பில் வாழ வேண்டும் என்றும் எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்திட வேண்டுமென்றும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.